கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மை அவருக்குள் பலப்படுத்தும்படியாய் நமக்கு தருகிற வார்த்தை சங்கீதம் 87வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனம். தேவனுடைய நகரமே, உன்னை குறித்து மகிமையான விசேஷங்கள் வசனிக்கப்படும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்தை கொண்டுதான் தேவன் தேவஜனங்களாகிய நம்மை அவருக்குள் பலப்படுத்துகிறார். நீங்களும் நானும் தேவனால் அவருடைய நகரமாய் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். நம்மை குறித்த மகிமையான காரியங்கள் மற்றவர்களுக்கு அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். இந்த வசனத்திற்குட்பட்டவர்களாய் நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நீங்களும் நானும் தேவனுடைய நகரமாய் மாறும்படியாய் கர்த்தர் நம்மை அழைத்து தெரிந்து கொண்டு ஆசீர்வதித்திருக்கிறார். தேவனுடைய நகரம் என்றால் என்ன? மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? மகாராஜாவின் நகரம் என்று எருசலேமை குறித்து சொல்லுகிறார். அப்படி இந்த எருசலேம் இடத்துல வெளிப்பட்ட ஒரு விசேஷித்த காரியம் என்ன? மீகா 4:2 அதனுடைய கடைசி பகுதியை நீங்க பாத்தீங்கன்னா, எருசலேமிலிருந்து கர்த்தருடைய வசனம் வெளிப்படும் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அப்போ நீங்களும் நானும் தேவனுடைய நகரமாய் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். நம்மை குறித்த மகிமையான விசேஷங்கள் பிறருக்கும் சொல்லப்பட வேண்டுமானால், வசனிக்கப்பட வேண்டுமானால், நம்மிலிருந்து கர்த்தருடைய வசனம் வெளிப்படணும். நம்மிலிருந்து வேற எந்த காரியம் வெளிப்பட்டாலும் அது கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையாய் நம்மை குறித்து வசனிக்கப்படாது. அது தேவனுடைய நாமத்தை தூஷிக்கும்படியான கிரியை. கர்த்தருடைய வசனம் மட்டும்தான் நம்மிடத்திலிருந்து வெளிப்படணும். நம்முடைய பேச்சு, நம்முடைய கிரியைகள், நம்முடைய செயல்பாடுகள், நம்முடைய வாழ்க்கை எல்லாமே கர்த்தருடைய வசனத்திற்குட்பட்டதாக இருக்கணும். ஏன்னா எருசலேமிலிருந்து கர்த்தருடைய வசனம் தான் வெளிப்படும். அப்படி வெளிப்பட்ட எருசலேமை தான் இயேசு கிறிஸ்து மகாராஜாவின் நகரம் என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்ட தேவனுடைய நகரத்தை குறித்த மகிமையான விசேஷங்கள் தான் வசனிக்கப்படும். நம்முடைய வாழ்க்கையிலும் நீங்களும் நானும் தேவனுடைய நகரமாய் மாறும்படியாகத்தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். நம்மை தேவனுடைய நகரமாகவும் மாற்றியிருக்கிறார். நம்மிலிருந்து தேவ நாமம் மகிமைப்படும்படியாய் நம்மை குறித்த மகிமையான காரியங்கள், விசேஷங்கள், மகிமையான விசேஷங்கள் வசனிக்கப்பட வேண்டுமானால் நம்மிலிருந்து கர்த்தருடைய வசனம் வெளிப்பட முழுமையாய் வசனத்தை வாசித்து கீழ்ப்படிந்து நம்முடைய வாழ்க்கையில வசனத்தின்படி வாழ நாம் நம்மை அர்ப்பணிப்போம். நம்மிடத்திலிருந்து கர்த்தரின் வசனம் வெளிப்பட முழுமையாய் நாம் நம்மை கர்த்தருடைய பாதத்தில் அர்ப்பணிப்போம். தேவனுடைய நகரமாகிய நம்மை குறித்த மகிமையான விசேஷங்கள் வசனிக்கப்படுவதும் அதிக நிச்சயம். கர்த்தர் தாமே இந்த வசனத்தின்படியே நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. மாராநாதா, இயேசு வருகிறார். ஆயத்தமாகவும் பிறரை ஆயத்தப்படுத்துவோம். ஆமென்.